இந்த அடையாறு ஆற்று பாலத்தினுடைய நடுப்பகுதியில் இருக்கோம். இங்கே கீழே மிக வேகமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. தண்ணீர் சுழித்து கொண்டு ஓடுகிறது. அடையாறு ஆக்ரோஷமாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை நீரும் கடலில் சென்று கலக்கப் போகின்றது. தண்ணீர் சுழித்து சுழித்து ஓடுது. அடையாறு ஆற்றினுடைய ஒரு தூணில் ஒரு பாம்பு. அங்கே ஒதுங்கி இருக்கிறது. இந்த அடையாறு ஆற்றினுடைய மறுகரையில் இருக்கிறோம். தண்ணீர் முழுவதுமாக நிறைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆகாய தாமரைகள் இதனுடைய வழியெங்கும் அடித்து கொண்டு வந்து இங்கே குவிந்திருக்கின்றன. முழுவதும் எல்லா தூண்களிலுமே இதுதான் நாம் பார்க்கின்றோம். கீழெல்லாம் எடுத்து போட்டிருக்கிறார்கள். இங்கே நிறைய பேர் வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறார்கள். இங்கும் ஆகாய தாமரைகள் அனைத்து பகுதிகளிலும் இருக்கின்றன. இதனுடைய இந்த பக்கத்து கால்வாயிலிருந்தும் தண்ணீர் வருகிறது. இந்த பக்கத்து கால்வாயிலிருந்தும் தண்ணீர் இங்கே வந்து செல்கிறது. இதனுடைய முழு அகலத்தையும் இங்கே நாம் பார்க்கின்றோம். நீர் நிறைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ உபரி நீர் தண்ணீர் திறந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது.
இந்த ஆகாய தாமரைகளை அப்புறப்படுத்தினால் தண்ணீர் ஓட்டம் இன்னும் கூடுதலாக இருக்கும். அந்த பணிகளிலே ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார். நண்பர்களே, நாம் இப்போது அடையாற்றின் கரையில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புக்லைன் எந்திரம், இப்படி நிறைய ஆகாய தாமரைகளை இங்கே எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே நிறைய தண்ணீரை பாதை அடைத்திருக்கக்கூடிய இதில் ஒரு பகுதியை எடுத்து இங்கே வெளியிலே போட்டிருக்கிறாங்க. இன்னும் இந்த பணி தொடர்ந்து நடைபெறுகின்றது. கரையை தொட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. முழுவதுமாக நிறைந்து இப்போது அடையாற்று பாலத்தின் மேலே இருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், முழு கொள்ளளவை எட்டியது போல தெரிகிறது. இதனுடைய ஆற்றின் நீரோட்டம் மிகவும் வேகமாக இருக்கிறது. இது ஒரு வகை மீன் கொத்தி. இப்போது ஆகாய தாமரைகளை இந்த வண்டி எடுத்து லாரியிலே போடுகின்றது. இத்தகைய மராமத்து பணிகளை மழை வெள்ளம் வருவதற்கு முன்னரே செய்திருந்தால் இன்னும் விரைவாக இந்த தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். ஆயினும் இப்போதாவது செய்கிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி. தண்ணீர் ஓட்டம் குறையவில்லை. லாரி நிரம்பி விட்டது. லாரி கிளம்பி விட்டது. இது வழி மறித்திருக்கின்ற ஆகாய தாமரைகளை ஓரமாக எடுத்து போடுகின்றார்கள்.
இன்னமும் ஏராளமான பணிகள் எஞ்சியிருக்கின்றன. இங்கே ஒரு புதிய வகை சிலந்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது. மீட்பு பணியில் ஈடுபடும் அன்பர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விரைவில் இந்த பணிகள் முடிவுற்று இயல்பு வாழ்க்கை திரும்பும் என்று எதிர்பார்ப்போம். ஒரு காளிமனை ஏராளமான தண்ணீர் இங்கே இப்படி வந்து கொண்டிருக்கிறது. பெரும் வேகத்தோடு இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அதனால் கால்வாயை தவிரவும் மீதி உள்ள பகுதிகளில் நீரோட்டம் இருக்குது. இவையெல்லாம் சேர்ந்து தான் வந்து பாப்பான் கால்வாய், கட்டான் கால்வாயிலிருந்து ஆரம்பித்து நீரும் சேர்ந்து இதையெல்லாம் போய் அடையாறு ஆற்றில் கலக்கின்றன. இப்போ நம்ம பாப்பான் கால்வாயும் கட்டன் கால்வாயும் சந்திக்கின்ற இடத்துல இருக்கோம். இரண்டு பக்கம் இருந்தும் தண்ணீர் வரத்து இருக்கிறது. இங்கே கட்டன் கால்வாயிலிருந்து அதனுடைய ஒரு முக்கால்வாசி அளவிற்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நீர் ஓட்டத்தை நீங்கள் பார்க்கலாம். நேராக அடையாரை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அடையாறு ஆற்றிலே அது கலக்கும். பறவைகள் கொஞ்சம் இது பாப்பான் கால்வாயிலிருந்து தண்ணீர் இப்படியே நேராக வந்து கொண்டிருக்கிறது. இது தண்ணீர் கொஞ்சம் சுழித்து கொண்டு ஓடுகிறது. இது மூன்று புறம் இருந்தும் வருகிறது. இந்த பக்கத்திலிருந்தும் வருது, இந்த பக்கத்திலிருந்தும் தண்ணீர் வருகிறது. கீழே வழியாக இந்த பக்கத்திலிருந்தும் இந்த கால்வாய் வழியாகவும் தண்ணீர் இங்கே கலக்கிறது. அதனால் இது வந்து ஒரு சங்கமம் போல் இருக்குது. இங்கே கொஞ்சம் சுழித்து கொண்டு தண்ணீர் ஓடுகிறது. திரிவேணி சங்கமம் போல மூன்று கால்வாய்கள் சந்திக்கும் இடம். பாப்பான் கால்வாய் இப்போது காலை 11 மணி நிலவரம். இங்கே இன்னும் அரை அடி தான் இங்கே இருக்குது. நேற்று மாலை நிலவரத்தை விட ஒரு அரை அடி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. நல்லா முழுமையாக நிறைந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் நல்ல நீரோட்டம் அப்படியே இருக்குது. ஆனாலும் வந்து நீர் வரத்து அதிகமாக இருக்குது. இது பாப்பான் கால்வாயினுடைய இன்னொரு பகுதி. இங்கிருந்து பார்க்கும்போது கீழே கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி அளவுக்கு இங்கே உயரம் தெரியுது. இந்த 3/4 அடிக்கு மேலே போச்சுன்னா இது மேலே வந்துடும். அதனால் இது ஒரு ஆச்சரியம்தான். தண்ணீர் மழை நின்ற பிறகு குறையும் என்று எதிர்பார்த்த நிலையில் இப்போது அதிகரித்திருக்கிறது. நீர் உட்கார்ந்து சிறகடித்து
இப்போது மீண்டும் மழை அடித்து பெய்ய தொடங்கியிருக்கிறது. எல்லா பக்கத்திலும் இதற்கிடையில் இந்த ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதனால் அடாத மழையிலும் விடாது பணியாற்றும் அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த பணிகள் விரைந்து முடிந்து அனைவரும் நலமுடன் வீடு திரும்ப வேண்டும். வாழ்க வாழ்க. நன்றி.